விவசாயிகளுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹியூமிக். அதாவது இந்த ஹியூமிக்கினுடைய நன்மைகள் என்ன, இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும், இது கொடுக்கறதுனால என்ன நன்மை அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஹியூமிக் அப்படிங்கிறது உரம் கிடையாது, ஆனால் இது செய்கிற வேலையை எந்த உரமும் செய்யாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை மண்ணை வந்து பொதுன்னு பண்ணும், வேர் வளர்ச்சியை தூண்டும். பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து ஆர்கானிக் கார்பனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், அதாவது கரிமச்சத்தை அதிகம் பண்ணி கொடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மண்ணுடைய பிஹெச் லெவல் சமம் பண்ணுது. அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா உப்பு மண், கார மண், அமில மண், இந்த மாதிரி எந்த வகையான மண்ணாக இருந்தாலும் சரியா, அல்லது சப்பை தண்ணி அதில் பார்த்திங்கன்னா பயிர் வராது, வெள்ளையாக வர இந்த மாதிரி பிரச்சனைகளை இதை சரி பண்ணுது. இதை எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே வாப்பா இந்த தண்ணிக்குள்ளே காட்டு. இது பாருங்கள் எந்த அளவுக்கு பல மின்னுதுன்னு பாருங்கள். இதாங்க ஒரிஜினல். நிறையா கேட்டீங்க எப்படிங்க ஹியூமிக்கில் வந்து நிறையா கொஞ்சம் போட்டோன்னு கருப்பாக மாறிடுச்சா, சும்மா ஒரு பர்சன்டேஜோடு நம்ம அள்ளுனதில் போடல. நான் அள்ளுனது கையில் அப்படியே தான் இருக்குது. இதை எப்படி நம்ம வந்து ஒரிஜினல்னு கண்டுபிடிக்கிறது? மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பவுட்ரு மாதிரி இருக்குது, போட்டால் கரைய மாட்டேங்குது அப்படின்னீங்க. அதற்காகத்தான் நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம். உள்ளே போட்ட உடனே எப்படி கரையுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் பவுட்ரு. உப்பு இதை போட்டோன்னா அப்படியே கரைஞ்சிது. இதை வந்து நம்ம ட்ரிப்புலேயும் கொடுக்கலாம், வாய்க்கால் பாசனத்துலேயும் கொடுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வர தண்ணி உழுவுற இடத்துல இது மாதிரி தாங்க போடணும். அப்படி போடும்போது தண்ணி உடனே கரையும். ஒட்டுக்காக கொட்டினீங்கன்னா கொலன மாதிரி நமக்கு அது பிடிச்சிக்கு. இருப்பா ஒரு நிமிஷம் அந்த ஓசடு பாருங்க. நம்ம இந்த மாதிரி துளியாக கொட்டணும். ஏன்னா அப்போ தான் தண்ணி உழுவுற இடத்த காட்டுப்பா. அங்கே தண்ணி உழுவுற இடமும் இது கொட்டுற இடமும் கரெக்டாக இருந்ததுன்னா நமக்கு சீக்கிரமாக கரைஞ்சிது. அப்படி இல்லை அப்படின்னா கரையிறதுக்கு லேட்டாக அடியில் பார்த்திங்கன்னா கொலன மாதிரி இருக்குது. மறுபடியும் ஒரு குச்சி விட்டு நம்ம கலக்கிக்கிட்டு இருக்குன்னு. இது வந்து இப்போ இப்படி இங்கே இப்படி இந்த மாதிரி நம்ம கொட்டி கரைச்சிக்கிட்டு இப்போ நம்ம ஒரு பயிர் நடுறோம் அப்படின்னா, இப்போ நான் பார்த்திங்கன்னா குச்சிக்கிழங்கு நட்டுருக்கேன். இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறேன். அந்த பயிர் இப்போ நட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ கொடுக்குறோம். ஏன்னா அந்த மண்ணை பொதுன்னு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த குச்சிக்கிழங்குனுடைய வேர் வந்து நிறையா வரும். பொதுப்பு தன்மை இருக்கும்போது, கார்பன் சத்து இருக்கும்போது, அந்த கார்பன் எந்த ஒரு பயிருக்குமே கார்பன் வேணும். அந்த கார்பன் இருந்தால் மட்டும்தான் அந்த பயிர் வந்து நல்ல ஆரோக்கியமாக வளரும், நோய் இல்லாமையும் வளரும், நமக்கு நல்ல ரிசல்ட்டையும் கொடுக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிழங்கு பிடுங்கி இருப்போம். அந்த பிடுங்கின கிழங்கு எல்லாம் நம்ம வீடியோவாக போட்டிருப்போம். காட்டுப்பா பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி நல்லா ஹியூமிக்கு கருப்பாக மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து நம்ம ட்ரிப்பில் காட்டுக்கு கொடுக்க போகிறோம். சின்ன பயிராக இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ வரைக்கும் பரிந்துரை பண்ணுறாங்க. நம்ம வந்து சின்ன பயிராக இருக்கும்போது இப்போ 2 கிலோ ஒரு ஏக்கருக்கு கொடுக்குறோம்னா, அடுத்தது இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு மறுபடியும் ஒரு 4 கிலோ கொடுக்கலாம். அப்புறம் மறுபடியும் 6 மாதத்துக்கு மேலே தான் இது கிழங்கு உழுவ ஆரம்பிக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்னொரு ஏக்கருக்கு 4 கிலோ கொடுக்கலாம். ஒரு ஏக்கருக்கு 10 கிலோவுக்கு மேலே கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அந்த மண்ணுக்கு கார்பன் சத்து அந்த வருஷத்துக்கானது போதும். ஏன்னா வருஷம் மண்ணில் இருக்கக்கூடிய கார்பனை செடி எடுத்து தான் வளரும். அப்படி வளரும்போது நமக்கு கார்பன் கிடையாது. மண்ணில் உரத்தை போட்டு மண்ணை பூராமே மலடாக்கிட்டோம். இப்போ அதனால தான் நம்ம இதை கொடுக்கறதுனால எவ்வளோ உரம் போட்டு மண் கெட்டிருந்தாலும் அது வந்து நமக்கு பயிர் நல்லா வளரும். பார்த்திங்கன்னா இதை அப்படியே பிடிச்சிக்க. இப்போ இதாங்க நம்ம வெஞ்சூரியில் கொடுக்க போகிறேன். நிறையா பேர் வெஞ்சூரியில் கொடுக்குறதுனா எப்படின்னு கேட்டிங்க. இந்த குட்வாலில் வந்து இது வந்து ஒரு குட்வால்வில் இந்த வலையை கட்டியாச்சு. ஏன் கட்டிட்டோம்னா ஏதாவது தூசு இருந்தாலும் இங்கே போகாது, ஃபில்டரில் அடைக்காது. அப்படியே நம்ம உள்ளே விட்டுட்டு அப்படியே அங்கே காட்டும், அங்கே காட்டும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போயிடுச்சு. இனிமேல் வெஞ்சூரியில் எடுத்துகிட்டு போகிறேன். காட்டுக்கு நேரடியாக அங்கே இது தண்ணியோடனா கலந்து வந்துடும். அப்படி வரும்போது தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். காட்டு இதாங்க சாண கரைசல். இதுவும் நம்ம கொடுக்கணும். நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து நம்ம நுண்ணுயிரியை பிரித்தெடுத்து ஜீவாமிர்தம் பஞ்சகாவியா மாதிரி கொடுக்குறோம். ஜீவாமிர்தம் பஞ்சகாவியாவுக்கு நமக்கு அப்பப்போ நாட்டு மாட்டு சாணம் வேணும். ஆனால் இதுக்கு வந்து நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து நம்ம எப்படி தயாரிக்கணுங்கிற வீடியோ லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். ஒரு தடவை தயாரிச்சுக்கலாம். நாட்டு மாடு இருக்கிறீங்க
இல்லாதவங்களுக்கு நம்ம இங்கே வந்தீங்கன்னா பார்த்துட்டு வாங்கிக்கலாம். வாங்கி பயன்படுத்தும் போது மண்ணும் பொதுன்னு ஆகும். மண்ணில் உள்ள சத்த செடிகளுக்கு எடுத்து கொடுக்கும். உரச்செலவு மெயினாக குறையும். ஏன்னா இதை வச்சு 10 to 15 நாளையில் மீன் அமிலம் தயாரிக்கலாம். வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் தயாரிக்கலாம். புண்ணாக்கு வச்சு NPK தயாரிக்கலாம். இலதலைகளை வச்சு பூச்சி விரட்டி நுண்ணூட்டம் அனைத்துமே நம்ம தயாரிச்சுக்கலாம். அப்படி தயாரிக்கும் போது நமக்கு இடுபொருள் செலவு குறையும். அது கூட நுண்ணூட்டமும் கொடுக்குறோம். அது கூட ஹியூமிக்கும் கொடுக்குறோம். அப்புறம் எண்ணெய் கரைசல் தேங்காய், கடலெண்ணெய், வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய் அனைத்தையும் கரைச்சி நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது நமக்கு அனைத்து விதமான சத்தும் கிடச்சிக்குது. நம்ம உரமே போடணுங்கிறதே கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா கடல் பாசி பவுடர் NPKவுக்கு பதிலாக அதையும் நம்ம கொடுக்குறோம். அதுவும் தண்ணியில் கரைச்சி கொடுக்குறோம். அது ஒன்றொன்னே ஒவ்வொரு வீடியோ போடுவோம். இந்த மாதிரி கொடுக்கறதுனால தான் நமக்கு நிரந்தரமான சத்து. இந்த மாதிரி கிழங்கெல்லாம் உழுவுது. அனைத்துமே ஈல்டு நம்மளதில் பார்த்திங்கன்னா சொரக்காயாக இருக்கட்டும், புடலங்காயாக இருக்கட்டும், வாட்டர் ஆப்பிளாக இருக்கட்டும், கத்திரிக்காயாக இருக்கட்டும், காய் எல்லாமே அதிகமாக தான் பிடிக்கும். இப்போ நம்ம காட்டுக்கு போவோம். அப்படியே காட்டுக்கு தண்ணி உழுவுற இடத்துக்கு போவோம்ப்பா. கட் பண்ணிக்கலாம். தண்ணி உழுவுது பாரு, அதை எடுத்து வச்சுக்கோ. கட் பண்ணி இங்கே இப்போ பாருங்கள், நம்ம அங்கே போட்ட ஹியூமிக் வந்து இப்போ இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த செடிக்கு இங்கே காட்டு. இப்போ இங்கே இந்த இடத்துல இப்போ வருதுன்னா இப்போ இந்த செடியை சுற்றி நல்ல ஈரங்கட்டிக்கு 2வது ஹியூமிக்கு போகும். அப்படி போகிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்பன் வந்து மண்ணிலேயே இருக்கும். இங்கெல்லாம் காட்டு, அப்படி நடுவில் காட்டு. இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா இது பார்த்தா சின்ன வேலை தான் இப்போ நம்ம செய்கிறது. ஆனால் ரிசல்ட் வந்து இதுதான் நமக்கு நல்லா கொடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிகமான கார்பன் கண்டென்ட் இருக்குது. அது வந்து மண்ணுக்கு எடுத்து கொடுக்குற வேலையிலேருந்து நல்லா நமக்கு செய்யும். பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி உழுவுறது நல்லா தெரியும். இப்போ இதுக்கு முன்னாடி குண்டு டியூப்பு போட்டிருந்தா இப்போ சவுக்காயத்து டியூப் போட்டிருக்குறது. ஏன்னா அது ரொம்ப டைம் ஆகுது. இது சீக்கிரமாக இப்போ இதில் கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணியும் சீக்கிரமாக பாயுது. தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்பீடாக அடிக்குது. அதே சமயத்தில் சீக்கிரமாகவும் பாஞ்சிடும். ஒரு வயலுக்கே 25 சென்ட் அப்படிங்கிற இப்போதைக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விட்டோம்னாவே நமக்கு காடு பாஞ்சிக்குது. இப்போ இந்த தண்ணிக்கு வந்து நம்ம ஹியூமிக்கு கொடுத்தாச்சு. இதுக்கு அடுத்த தண்ணிக்கு வந்து நம்ம சாணப்பாசி கரைசல் கொடுக்க போகிறோம். அடுத்த வீடியோவை நம்ம பார்ப்போம். விவசாயிகளுக்கு வணக்கம். லோகு இயற்கை விவசாயம் யூடியூப் சேனல், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், சிறுகிணத்துப்பாளையம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னுடைய தோட்டத்தில் இயற்கை விவசாயத்தில் விளைவிச்சதுங்க. பல வருஷத்த அனுபவம், பல வருஷத்த உழைப்புக்கு கிடைத்த பரிசு. பாருங்கள், ஒரு கிழங்கு 40 கிலோ 43 கிலோ இந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு. ஒரு ஏக்கருக்கு 23 டன்னு வரைக்கும் எடுத்தோம். இதே